Welcome to Jicho channel. We are going to see the second part of lesson number 1, outbreak of World War I. The great rivalries between the great powers. Just go through. If you like it, subscribe please and support me. Rivalry of great powers. Europe. In the 19th century, European powers had colonized many other countries. By 1880, most of the Asian countries had been colonized. Only Africa was left. வல்லரசுகளுடைய போட்டி ஐரோப்பா 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய சக்திகள் உலகின் மற்ற சிறிய நாடுகளை தன்வசப்படுத்தி காலனியப்படுத்தி தங்களின் நலனுக்காக அவற்றை சுரண்டின. 1880 அந்த காலப்பகுதியிலெல்லாம் பெரும்பாலான நாடுகள் ஆசிய நாடுகள் காலனி மயமாயிடுச்சு. ஆப்பிரிக்கா மட்டுமே விடுபட்டுருந்துச்சு. Only Africa was left. The occupation, division and colonization of Africa took place from 1881 to 1914. 1881 1914 வரைக்குமே இடையே ஆப்பிரிக்காவும் கைப்பற்றி அதை பிரிச்சுக்கிட்டு காலனி ஆக்கிட்டாங்க. After 1870, England, France, Belgium, Italy and Germany joined in the scramble for colonies. 1870 அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, பிரான்ஸு, பெல்ஜியம், இட்டலி, ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாமே ஒவ்வொருத்தனும் தனக்கு என்ன காலனி கிடைக்கும் அப்படின்ற போட்டியில் கலந்துட்டாங்க. Clashes amongst great power. Despite lead in industrial growth and the control of a vast empire, England was not satisfied. தொழில் வளர்ச்சியில் முதன்மை இடத்தை வகித்தாலும் பறந்து விரிந்த பேரரசை கட்டுப்படுத்தினாலும் கூட இங்கிலாந்துக்கு மனநிறைவு ஏற்படவில்லை. எப்படின்னு சொன்னால், சாதாரணமாகவே நான் இன்றைக்கி ஒரு 500 ரூபா சம்பாதிச்சேன்னா இந்த 500 ரூபாய் நிற்க மாட்டேன். வேறு இன்னும் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க முடியுமா, எனக்கு திருப்தி ஏற்படாது. இன்னும் டைம் இருக்குல்ல, வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, இன்னும் சம்பாதிக்கலாம்ல, அப்படி அந்த திருப்தி இல்லாமல் இருக்குது பாருங்கள். அதுதான் அன்றைக்கி இங்கிலாந்துக்கு ஏற்பட்டது. England was in competition with Germany and the United States, which were producing cheaper manufactured goods and thus capturing England's market. பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அன்னைக்கு சூழ்நிலையில் ஜெர்மனியோட அமெரிக்காவோட போட்டி போட வேண்டியிருந்துச்சு. ஏன்னா விலை குறைச்சி கொடுக்குறான் அவன். 2 நாடுகளுமே இங்கிலாந்தை சந்தையிலேருந்து விரட்டணுன்றதுக்காண்டியே அந்த 2 நாடுகள் ஜெர்மனியும் அமெரிக்காவும் தங்களுடைய பொருட்களுடைய விலையை குறைச்சி கொடுக்குறாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சைனீஸினுடைய ப்ராடக்ட் விலை கம்மி, அமெரிக்கன், ஜப்பான், ஜெர்மனியினுடைய ப்ராடக்ட் எல்லாமே விலை ஜாஸ்தி. ஆனால் அவனது குவாலிட்டியாக இருக்கும். தோஷிஃபா எடுத்துக்கிட்டிங்கன்னா விலை ஜாஸ்தி. அதே இவனுடைய சோனி கம்பெனியோ இல்லை அந்த மற்ற கம்பெனிஸோ விலை கம்மியாக இருக்கும். நான் ஆந்திராவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ பார்த்திங்கன்னா வாட்சுக்கு பேட்ரி போடணும், நின்று போச்சு வாட்ச். அப்போ என்ன செஞ்சேன்னா, நான் அந்த கடைக்கார்ட்ட போய் 100 ரூபா கொடுத்தேன். அவர் மிச்சம் எனக்கு அந்த பேட்ரி போட்டுட்டு மிச்சம் 92 ரூபா கொடுத்தாரு. என்னங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அப்போ எனக்கு லாங்குவேஜ் தெரியாது. சரி 92 ரூபா வாங்கிட்டு இது பண்ணிட்டேன். அப்புறம் பசங்கள்கிட்ட கேட்டேன், சார் இங்கெல்லாமே 8 ரூபா தான் சார் பேட்ரி. மினிமம் எனக்கு 5 மாதம் வந்தது. அதே இது நான் மதுரையில் போட்டப்போ அதே பேட்ரி 60 ரூபா, அதுவும் 4-5 மாதம் தான் வந்தது. கேட்டாவே என்ன சொன்னால், இது ஒரிஜினலு, நீங்கள் வாங்கியிருக்கிறது வேறு ஏதாவது டூப்பாக இருக்கும் அப்படின்ட்டான். பாருங்கள், அது சைனீஸினுடைய ப்ராடக்ட் விலை கம்மி. உலக நாடுகளை பொறுத்தவரையில் இன்றைக்கி போட்டி போடுறான் சைனீஸ் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு மக்கள் ஏன்னு கேட்டால் எது சீப்பாக இருக்கோ அதில் தான் நம்ம போவோம். அந்த மாதிரி இங்கிலாந்து அடிக்கிறதுக்காண்டி அமெரிக்காவும் ஜெர்மனியும் சீப்பர் குட்டாக போட்டாங்க. National rivalry led to frequent clashes between these
great powers in Asia and Africa and Europe. இந்த போட்டி என்ன செய்யுது, ஆசியாலையும் ஆப்பிரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டையை ஏற்படுத்திக்கிட்டாங்க இவங்க வந்துட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஷியா, த ரைஸ் ஆஃப் ஜப்பான். இன் ஏஷியா, ஜப்பான் during this period, Meiji era from 1867 to 1912, imitating Western nation had become their equal in many respects. பார்த்தீங்கன்னா ஆசியாவில் ஜப்பானில் வந்து இந்த காலகட்டத்தில், அதாவது 1867 1912 வரைக்குமே மெய்ஜி சகாப்தம்னு சொல்கிறாங்க, அங்கே ஆண்டு கொண்டிருந்தது வந்துட்டு. மேற்கத்திய நாடுகளை பின்பற்றி பல துறையில் அவன் முன்னேறிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். Though the outlook of the rulers still remain feudal. ஜப்பான் வந்து ஒரு தொழில்துறையில் ஒரு சிறந்த நாடாக, அதே நேரத்தில் ஏகாதிபத்திய சக்தியாகவும் அவன் இருந்தான். ஆட்சியாளர்கள் வந்து நிலமானிய முறைய சிந்தனைகளை அவன் வச்சுருந்தான். ஜப்பான் வந்து with a modern army and navy. Japan took to Western education and machinery. ஜப்பான் வந்து என்ன செஞ்சிருந்தான், மேலை நாட்டு கல்வி, மேற்கத்திய கல்வியும் கற்றுக்கிட்டான், இயந்திர தொழில்நுட்பத்தையும் அவன் ஏற்றுக்கொண்டான். அந்த டயத்தில் வந்துட்டு மேலை நாட்டு கல்வி என்ன, உங்களுக்கு வந்து சிந்திக்க விடுறது, அதான் மேலை நாட்டு கல்வி. இன்றைக்கி ஏகபோகமாக இன்றைக்கி வந்து எல்லாருடைய மனசுலையும் வந்துருச்சு இல்லைங்களா, மாணவர்களை வந்து சிந்திக்க விட மாட்டேங்கிறாங்க, ஒரு மக்கப் பண்ணிகிட்டே கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுல, அந்த மாதிரி வெஸ்டர்ன் எஜுகேஷன்னாலே உங்களுக்கு வந்து சிந்திக்கக்கூடிய திறனை வளர்க்குறது தான். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பாருங்கள், இதுதான் மேற்கத்திய கல்வி. ஃபஸ்ட் யூ மஸ்ட் நோ அபவுட் யூ, ரைட்? அப்போ என்ன பண்ணுறான், வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் மிஷனரி with a modern army and navy, Japan had emerged as an advanced industrial power. அப்போ என்ன செய்கிறான், நவீன இராணுவம், கப்பற்படை ஆகியவற்றுடன் தொழில்துறையில் முன்னேறிய நாடாக ஜப்பான் மேலோங்கி வந்துட்டான். In 1894, she forced a war on China. The crushing defeat of China by Little Japan in the Sino-Japanese War 1894-95 surprised the world. பாருங்க, 1894 ஜப்பான் சீனா மீது ஒரு வலுக்கட்டாயமாக ஒரு போரை தொடுக்கிறான். இந்த சீன ஜப்பானிய போரில் 1894-95 நடந்த சீன ஜப்பானிய போரில் சீனாவை வந்து சிறிய நாடான ஜப்பான் தோற்கடித்தது, உலகை வியக்க வைத்தது. என்னடா தூண்டு பயலாக இருக்கேன், இவன் தோற்கடிச்சிட்டான்டா. ஏன்னா சைனா வந்து ஒரு பெரிய வாஸ்ட் கண்ட்ரி. The crushing defeat of China by Little Japan in the Sino-Japanese War surprised the world. Despite the warning of the three great powers, Russia, Germany, and France, Japan annexed the Liaotang Peninsula with Port Arthur. ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய பெரிய நாடுகள் எல்லாமே ஜப்பானை எச்சரிக்கிறான், ஏய் நீ அளவுக்கு மீறி போகிற, ஓரங்கட்டி நில்லு அப்படின்றான். அந்த எச்சரிக்கையெல்லாம் மீறி என்ன பண்ணுறான், லியோடாங் தீபகற்பத்தை தன்னுடைய ஆர்த்தர் துறைமுகத்தோடு சேர்த்துக்கிட்டான் ஜப்பான். அப்போ என்னாச்சு, ஆஃப்டர் த வார், பை திஸ் ஆக்ஷன் Japan proved that it was the strongest nation of the East Asia. அப்போ இந்த நடவடிக்கை மூலம் என்ன செய்கிறான், கிழக்காசியாவில் தானே வலிமை மிகுந்த அரசு என ஜப்பான் நிரூபிச்சிட்டான். இதானே வேணும் அவனுக்கு. Japan, however, in view of the pressure mounted by European powers, soon gave up its claim over Port Arthur. ஐரோப்பிய அரசெல்லாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் ஜப்பான் மேலே. ஆர்த்தர் துறைமுகத்தின் மீதான தனது கோரிக்கையை விட்டு கொடுத்துட்டான் ஜப்பான் வந்து. அடுத்து
Russia took advantage of this and sent a large army to Manchuria. ரஷ்யா என்ன பண்ணுறான், இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக அவன் பயன்படுத்த நினைக்கிறான். என்ன செய்கிறான், ஒரு பெரிய படையை வந்து மஞ்சூரியாவுக்குள்ளே அனுப்பிட்டான். ரஷ்யா வந்து large army to Manchuria. Japan entered into an alliance with England in 1902 and demanded that Russia withdrew troops from Manchuria. அப்போ 1902 இங்கிலாந்தோட வந்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிறான் ஜப்பான் வந்து. உடன்படை ஏற்படுத்திக்கிட்டு ரஷ்யா மரியாதையாக மஞ்சூரியிலேருந்து உன் படைகளை வாபஸ் வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறான். ரஷ்யா underestimated Japan. In 1904, the war began between the two countries. In this Russo-Japanese war, Japan defeated Russia and got back Port Arthur. பாருங்க, இவன் ப்ரெஷர் கொடுக்குறான் ரஷ்யாவை. ஜப்பான் வந்து ரஷ்யா என்ன பண்ணிட்டா, ஏண்டா நான் எவ்வளோ பெரிய ஆள், நீ சொல்ல, நீ எனக்கு மிரட்ட கொடுக்குறியா, நீயே எப்படி கோலியாத் தாவீதுன்னு சொல்லுவாங்கள்ல பழைய இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்ன பையன் அதான் மாதிரி ஜப்பான் என்ன பண்ணிட்டான், ஒரு அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணால் ரஷ்யா லாஸ் த பவர். In this Russo-Japanese war, Japan defeated Russia and got back Port Arthur. After this war, Japan entered the circle of the great power. அப்போ என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக இவன் ரஷ்யாவை தோற்கடிச்ச பின்னாடி அமெரிக்கா அங்கங்கே பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வச்சு ஆர்த்தர் துறைமுகத்தை திரும்பவும் ஜப்பானுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த போருக்கு பின்னாடி ஜப்பான் என்ன ஆகுறான், ஏற்கனவே அங்கே இருக்காங்க பாருங்கள், ரஷ்யா, இங்கிலாந்து, ஜெர்மனி, இவங்களோட ஒரு பெரிய வல்லரசு நாடாக அவன் உருவாயிட்டான். இப்போ இந்த 2 பேராகிராஃபில் எடுத்திங்கன்னா, the textual question is Sino-Japanese war. What are the importance of the Sino-Japanese war? What's the answer? Japan took to Western education and machinery. அதாவது ஏஷியா த ரைஸ் ஆஃப் ஜப்பானில் 5th சென்டென்ஸ், ஜப்பான் டுக் டு வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் மெஷினரி வித் எ மாடர்ன் ஆர்மி அண்ட் நேவி. ஜப்பானோட எமர்ஜென்சி அண்ட் அட்வான்ஸ் இண்டஸ்ட்ரியல் பவர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும் அந்த இது ஆன்சர். அதை வேறு மாதிரி எப்படி மாற்றி கேட்கலான்னு சொன்னோன்னா, ஹவு டிட் ஜப்பான் ப்ரூவ் தட் இட் வாஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் ஆஃப் த ஈஸ்ட் ஆசியா அப்படின்னு வேறு மாதிரியும் கேட்கலாம். டாப்பர்ஸ் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டாப்பர்ஸ் வந்து சீனோ ரஷ்யோ வார், அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. வந்துட்டு தமிழில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த உங்களுக்கு ஆசியாவில் வந்து ஜப்பானின் எழுச்சின்னு இருக்குது. ஜப்பானுடைய எழுச்சியில் வந்து எட்டாவது சென்டென்ஸில் இருந்து கல்வியும் இயந்திரத்துவம் மேல்நாட்டு கல்வியையும் தொழில்நுட்பத்தையும் ஏற்றுக்கொண்டது இதிலிருந்து ஜப்பான் மெய்ப்பித்தது, அது வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு டெக்சுவல் கொஸ்டினுடைய ஆன்சர். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் பின்னாடி கொஸ்டின் உங்களுக்கு தரேன், கொஸ்டின் ஆன்சர் வந்துட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான் ஆஃப்டர் 1905. அவன் ஏற்கனவே வின் பண்ணி அப்படி கெத்தாக இருக்கிறான். ஆஃப்டர் 1905, ஜப்பான் டு கண்ட்ரோல் ஆஃப் கொரியன் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசி. ஜப்பானுக்கு கொரியா மேலே ஒரு ஆசை, பக்கத்தில் இருக்கான் கொரியா வந்து. ஸோ அவனுடைய உள்நாட்டு விவகாரத்தில் வெளிநாட்டு விவகாரத்தில் தலையிடுறான். இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்கா வந்து ஈராக்கை அட்டாக் பண்ணி என்ன பண்ணி வச்சுருக்கான், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருக்கான். ஈராக்கினுடைய உள்நாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது அமெரிக்காவினுடைய கன்சிடரேஷன் இல்லாமல் அவன் செய்ய முடியாது. இன்றைக்கி உள்ள சூழ்நிலை அப்படி, அந்த மாதிரி அவன் வச்சுட்டான் ஜப்பான் வந்து. The assassination of a prominent Japanese diplomat provided the execute in 1910 for Japan's annexation of Korea. அப்போ ஜப்பானிய தூதரக உயர் அதிகாரி வந்து கொல்லப்பட்டதை காரணமாக வச்சுக்கிட்டு 1910 கொரியாவை என்ன செய்கிறான், ஜப்பான் நினச்சிக்கிட்டான். ஜப்பான்ஸ் அனெக்சேஷன் ஆஃப் கொரியா.
இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அந்த டைமில் எனக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1902 இங்கிலாந்து ஹேட் அலையன்ஸ் வித் ஜப்பான், அல்லது ஜப்பான் ஹேட் அலையன்ஸ் வித் இங்கிலாந்து. 1904 ரஷ்யோ ஜாப்பனீஸ் வார். 1910 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜப்பான் அனெக்ஸ்ட் கொரியா. டைம் லைனில் வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க, இந்த இயர் அண்ட் ஈவெண்ட் வந்து. ஸோ the confusion in China following the downfall of Manchu dynasty in 1912 provided Japan an opportunity for further expansion. Japan demanded the transfer of German rights in Shandong to Japan and the recognition of Japanese all over Manchuria. 1912 மஞ்சு அரசு வம்சம் வீழ்ச்சியாச்சு. சீனாவில் அங்கே குழப்பம் ஏற்படுது. அப்போ அரசாட்சிகள் வந்து வீழ்ந்த உடனே கொஞ்சம் குழப்பம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேபாளில் ஒரு பெரிய குழப்பம். ஏன்? அங்கே ஆட்சியாளர்களை கவுத்துட்டான். இஸ்ரேலில் ஒரு குழப்பம், பிரைம் மினிஸ்டர் கவுந்துட்டார். ஸோ இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் விரிவாக்கத்திற்கான வாய்ப்பை ஜப்பானுக்கு அந்த சோர்ஸ், அந்த சூழ்நிலை அவனுக்கு கொடுக்குது. Japan demanded the transfer of German rights in Shandong to Japan and the recognition of Japanese holdover Manchuria. அது என்ன செய்யறான் பாருங்க, சீனாவில் ஷான்டுங் பகுதி மீது ஜெர்மனி என்ன பண்ணி வச்சுருந்தான்னா கொஞ்சம் கைப்பற்றி வச்சுருந்தான். அதை தனக்கு வேணும்னு கேட்குறான். அப்போ இந்த விவேகம், த ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ரோஸ்ட் த ஹாஸ்டிலிட்டி ஆஃப் போத் சைனா அண்ட் த யூரோப்பியன் பவர். இந்த விவேகம் வந்து எப்படி வச்சுச்சுன்னா அவனுக்கு ஜப்பான் சீனாவோடையும் ஐரோப்பிய நாடுகளோடையும் ரெண்டு பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டான். சண்டையை மூட்டி விட்டாலும் எதுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா ஒரு பயம், நம்ம தப்பு கணக்கு போட்டோம்னா போச்சு, நம்ம பகுதிகள் உள்ளதும் போயிடும் அப்படின்னு பேசாமல் சைலண்ட்டாக இருந்துக்கிட்டாங்க. வந்துட்டு இன்றைக்கி அரசியல் கட்சிகள் நிறைய அப்படி தான் இருக்கிறாங்க. வந்துட்டு சில பிரச்சனைகளில் வந்து வாயை திறக்க மாட்டாங்க. Colonization and its fallout. In 1876, barely 10% of Africa was under European rule. 1876 ஆப்பிரிக்காவுடைய 10% பகுதிகள் மட்டுமே ஐரோப்பாவினுடைய ஆட்சியின் கீழ் இருந்தன. By 1900, practically whole of Africa was colonized. 1900 ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவும் காலனியாக ஆக்கப்பட்டிருந்தது. Britain, France and Belgium had divided the continent between them, leaving a few areas of Germany and Italy. Britain, France, Russia and Germany also established spheres of influence in China. பிரான்ஸு, இங்கிலாந்து, பெல்ஜியம் ஆகிய நாடுகள் எல்லாமே அந்த ஆப்பிரிக்க கண்டத்தை என்ன பண்ணுறான், தங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு சில இடங்கள் ஜெர்மனிக்கு, இட்டலிக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறேன். வந்துட்டு ரஷ்யா, பிரிட்டன், இட்டலி, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ என்ன பண்ணுறான், இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி எல்லாம் சீனாவில் தங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு மண்டலங்களை உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. அந்தந்த பகுதி எங்களுக்கு செல்வாக்கு, இன்ஃப்ளூயன்ஸு. இப்போ அரசியல் கட்சிகள் அப்படி தானே பண்ணுறாங்க. வந்துட்டு இப்போ ஒரு சில ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த கட்சிக்கு செல்வாக்கு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோன்னே நீங்களே கண்கூட பார்த்தீங்க, வெஸ்டர்ன் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு கட்சிக்கு, நார்த்தன் சைடு ஃபுல்லாகவே ஒரு கட்சிக்கு, சதர்னில் கொஞ்சம் 2 பேர் அப்படி கலந்து வந்தாங்க. ஸோ அந்த டாமினேஷன் வந்து வச்சுக்கிட்டாங்க. அதை பாருங்கள், ஜப்பான் took over Korea and Taiwan, France conquered Indochina, the US took the Philippines from Spain, and Britain and Russia agreed to partition Iran. ஜப்பான் என்ன பண்ணுறான், கொரியாவையும் தைவானையும் தன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டான். இந்தோச்சீனாவை ஃப்ரான்ஸ் கைப்பற்றி வச்சுக்கிட்டான். அமெரிக்கா என்ன பண்ணுறான், ஸ்பெயின் இருக்கிற பிலிப்பைன்ஸை அவன் வாங்கிக்கிட்டான். இங்கிலாந்து, ரஷ்யாவும் ஈரானை பிரிச்சுக்கிட்டாங்க.
ஈரானை பிரிச்சுக்கிட்டாங்க அவங்க வந்துட்டு. The first European attempts to carve out the colonies in Africa resulted in bloody battles. ஆப்பிரிக்காவில் காலனிகளை நிறுவுவதற்கு ஐரோப்பியர்கள் மேற்கொண்ட தொடக்க கால முயற்சிகள் எல்லாமே எல்லாம் ரத்த பூமியை மாறிடுச்சு அந்த வார்னால். நம்ம வடிவேலு சொல்கிற மாதிரி, என்ன தம்பி ரத்த கலரி உருவாக்குற பூமி இது, இங்கே வந்துருக்குற அப்படின்னு கேட்பார்ல, அந்த மாதிரி அந்த bloody battles. The French had to fight a long bit and bitter was to conquer Algeria and Senegal. அல்ஜீரியாவையும் செனகலையும் கைப்பற்றுறதுக்கு பிரான்ஸ் ஒரு பெரிய ஒரு 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 பெரிய போர் அங்கே தொடுக்க வேண்டியிருந்தது. The British lost to the Zulus 1879 and to the Sudanese army 1884. இங்கிலாந்து 1879 ஜூலுக்களாலும் 884 சூடான் படைகளாலும் தோற்கடிக்கப்பட்டான். The Italian army suffered a devastating defeat at the hands of an Ethiopian army at Adowa 1896. 1896 இத்தாலிய படை அடோவா என்ற இடத்துல எத்தியோப்பியா படைகளிடம் பயங்கர சேதத்துடன் கூடிய ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தாங்க. பொதுவாக என்ன சொல்கிறான், ஐரோப்பா இறுதியில் வெற்றி பெற்றார்கள். இதுதான் உங்களுக்கு இந்த ரிவல்ரி. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த 1 மார்க் கொஸ்டினும் சரி 2 மார்க் கொஸ்டினும் சரி, 2 மார்க் கொஸ்டின் நம்ம இப்போ இதில் ஃபாலோ பண்ணிடுவோம், 1 மார்க்கும் அதோடையே ஃபாலோ பண்ணி வந்துடும். அதனால் நீங்கள் அதை பண்ணிக்கோங்க.